தேர்தல் கோரிக்கை, அதாவது தேர்தல் கொள்கை பிரகடனமாக இருந்தது. நாங்கள் ஆட்சி அமைத்தால் வடபகுதியோ இல்லை மக்களின் காணிகள் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களுக்கு காணிகள் வழங்கப்படும். ஆனால் இதுவரைக்கும் அப்படி வழங்கவில்லை. என்னுடைய பேர் வந்து ரத்னசிங்கம் எழுதுகிறேன், வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். நான் இந்த விஷயத்தை பத்திரிகை செய்கிற நோக்கம், வருகின்ற 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வடமாட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரிவில் மருதங்கனி பிரதேச செயலர் பிரிவில் மருதங்கனி ஜே 428 கிராம சேவர் பிரிவில் அமைந்துள்ள தேவதரவு பகுதியில் வந்து 11.2657 ஹெக்டேயர் நிலத்தை வந்து சுவீகரிப்பதற்காக பகிரங்க அறிவித்தலை ஒன்று நிலவர திணைக்களம் விட்டிருக்கின்றது. அந்த நிலவர திணைக்களம் மருதங்கனி பிரதேச செயலற்ற கோரிக்கைக்கும் காணி அமைச்சரின் கோரிக்கை அமைப்பாக தான் அந்த காணிகள் சுவீகரிக்கப்படக்கூடாது. 11.2657 ஹெக்டேயர் என்று சொல்றது கிட்டத்தட்ட 25க்கும் 28க்கும் விடப்பட்ட ஏக்கராக இருக்கும் என்னுடைய கணிப்பு. ஆகையால் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் அந்த இடத்துல வந்து காணியை சுவீகரிக்கிறது என்ன தேவைக்குன்னு சொல்லப்படவில்லை, ஒரு பகிரங்க தேவை என்று மட்டும் கருத கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் தெளிவாக சொல்லுகின்றோம், நீங்கள் காணி யாருக்கு சுவீகரிக்க போகின்றீர்கள்? அந்த பகுதியில் தேவதரவு பகுதியில் வந்து காணியில் வந்து அமைந்திருக்கிறது இராணுவ முகாம் ஒன்று அமைந்திருக்கின்றது. அந்த இராணுவ முகாம் பக்கத்தில் ஒரு காணி இருக்கிறது. அந்த காணி வந்து தோட்டம் செய்து இருக்கிறார்கள். அந்த தோட்டம் செய்கிற காணியும் இராணுவ முகாமும் ஒரு நபருக்கு சொந்தமான காணி. அந்த நபர் 2 பிள்ளைகளுக்கு காணியை பிரித்து கொடுத்திருக்கின்றார். ஒரு பிள்ளை தான் தோட்டம் செய்கின்றார், ஒரு பிள்ளைன்ற காணிக்கு இராணுவம் இருக்கின்றது. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வடமாட்சி கிழக்கில் வந்து நீங்கள் ஒரு 25 ஏக்கரை சுவீகரிக்கிறீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ மக்கள காணி தான் சுவீகரிக்கிறீங்க. ஒரு சொந்தமான, அதாவது மக்களுக்குரிய காணி, உறுதிக்காணியை சுவீகரிக்கிறீர்கள். அப்போ என்ன இந்த உங்களோட ஒரு பகிரங்க பொது தேவை என்ன தேவை என்னுடைய கேள்வி. ஆகையால் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், வடமாட்சி கிழக்கில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து காணியாற்றிருக்கின்றார்கள். அந்த ஏற்கனவே இந்த மக்களுக்கும் நீங்கள் காணிகள் வந்து 2 பரப்பு தான் வழங்க 20 பேஜ். ஆனால் காணி சட்டம் சொல்லுகின்றது ஒரு குடியிருப்பு காணிக்கு குறைந்தபட்சம் 4 பேஜ் காணி வழங்கணும் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் வழங்கவில்லை, 2 பேஜ் தான் வழங்கியிருக்கிறார்கள். 20 பேஜ் 2 பரப்பு. இன்று வரைக்கும் வந்து 7-8 வருடங்களாக வடமாட்சி கிழக்கில் உள்ள 18 கிராம சேவை பிரிவிலையும் பெருமளவான மக்கள் காணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு காணி காட்சி நடத்தினதும் இல்லை, காணி வழங்கினதும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு பகிரங்க பொது தேவைக்காக காணியை சுவீகரிக்க சொல்லிக்கல. ஆகையால் நாங்கள் சொல்லுகின்றோம், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அல்ல, காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் பிரதான வேண்டுகோள், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும். காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பானது இங்கே மட்டுமில்லை, இலங்கை பூராக செயல்படுகின்றது. அது இனம் மதம் மொழி கடந்து தமிழர் சிங்களவர் முஸ்லீம் மக்களுக்கு காணி பிரச்சனை அந்த இடத்துல குரல் கொடுக்கிறது அவைய கடமையாக இருக்கின்றது. ஆகையால் நான் தெளிவாக சொல்லுகின்றோம், வடக்கு மாகாணத்தில் வந்து நீங்கள் எந்த இடத்துல காணி சுவீகரிப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவான குரலை கொடுக்கும். ஆகையால் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், நீங்கள் மக்களுடைய உறுதி காணிகளை தயவு செய்து நீங்கள் சுவீகரிக்கணும். உங்களுக்கு வடமாட்சி கிழக்கில் பெருமளமான அரசியல் இருக்கின்றது. உங்களை பொது பகிரங்க தேவைக்கு அந்த அரசியல்களை கொடுங்கள். ஆகையால் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படணும் தான் எங்களுடைய குறிக்கோள். ஆனால் இந்த அரசாங்கம், என்பிபி அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தா என்ன, அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தா என்ன, இல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த 3 தேர்தல்களையும் அவர்களில் பிரதான தேர்தல் கோரிக்கை, அதாவது தேர்தல் கொள்கை பிரகடனமாக இருந்தது, நாங்கள் ஆட்சி அமைத்தால் வடபகுதியோ இல்லை மக்களின் காணிகள் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களுக்கு காணிகள் வழங்கப்படும். ஆனால் இதுவரைக்கும் அப்படி வழங்கவில்லை நீங்கள். ஆகையால் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை பொய்யாகின்றது. நீங்கள் மக்களில் காணிகளை தயவு செய்து மக்களுக்கு வழங்குங்கள். ஆனால் அதை இன்னும் ஒன்று விடயத்தில் சொல்ல வருகின்றேன், அந்த காணி நீங்கள் சுவீகரிக்க போகிற பொதுத்துறையுடைய காணியை அந்த காணி உரிமையாளர் உங்களுக்கு விற்க போகிறான்னு சொல்லியிருந்தால் நீங்கள் சுவீகரிக்க வேண்டிய தேவை, நோட்டு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. சரி, காணியை உங்களுக்கு உரிமையாக தரப்போகிறாருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தடுப்பும் இல்லை, அது அவர் காணிக்காரன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆனால் அதையும் தடுக்கிறதுக்கான வழிமுறையும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். என்ன சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு விசேடமான சட்டம் ஒன்று இருக்கின்றது, தேச வளமை சட்டம். தேச வளமை சட்டத்தில் பக்கத்து காணிக்காரனையோ அல்லது பக்கத்து ஊர்க்காரனையோ அல்லது அந்த மாவட்டத்துக்காரனையோ மீறி நீங்கள் காணி விற்க முடியாது என்று தான் தேச வளமை சட்டம் சொல்லுது. ஆகையால் அந்த சட்டத்துக்கு நாங்கள் வரவில்லை, அங்கே போகாமல் இல்லை. நான் சொல்கிறோம் என்று சொன்னால், மக்களில் காணிகளை மக்களுக்கு வழங்கணும். மக்களின் உறுதி காணியை நீங்கள் சுவீகரிக்க முடியாது. ஆகையால் தான் இந்த கோரிக்கை விடுகின்றேன். வருகின்ற 9ஆம் தேதி இந்த நிலையளவை செய்கிற இடத்துல வந்து அனைத்து சிவில் அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர், குறிப்பாக பருத்துறை பிரதேச சபையின் பிரதேச உறுப்பினர்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த காணியை சுவீகரிப்பாமல் அந்த காணி தடுப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தலைவராக உங்கள் அனைவருக்கும் பகிரங்கமாக இந்த கோரிக்கையை இந்த பத்திரிகை மாணவராக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகையால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் வந்து 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு தேவதூர் பகுதியில் ஒன்று கூறுமாறு உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றேன். காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் சார்பாக
ரத்தினசிங்கம் முரளிதரன்.